உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். It's so nice to see so many of you in church today. இன்றைக்கு காலையிலே நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதை பார்க்கறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. We thank God for many days of showers of blessings. பல நாட்களாக கர்த்தர் நம்மளுக்கு அருளிய அந்த கிருபைகளுக்காக நன்றி. God is good. Yeah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். And He is great. அதுக்கு அவர் பெரியவராகவும் இருக்கிறார். And God is enough. அவர் நம்மில் இருக்கிறார். We can always trust Him. நம்ம எப்போதுமே அவர் நம்பிக்கையாக வைத்துக்கொள்ளலாம். We can always rely upon Him. அவரை சார்ந்து நம்ம வாழ வேண்டும். Because He is our Father. ஏனென்றால் அவர் தான் நம்முடைய பிதாவானவராக இருக்கிறார். He is our shepherd. அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். Good shepherd. நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். And He is our redeemer. அவர் நம்மை மீட்டு கொண்டவர். Savior. நம்மளை ரட்சிக்கிறவர். He is our strength. அவர் நம்மளுக்கு பலனாக இருக்கிறார். Let's turn to the first slide. நம்ம அந்த ஸ்லைட்டில் பார்ப்போம். இப்பொழுது வீடியோ பார்க்க போகிறோம். Yeah. அந்த ஸ்லைட் பார்க்க போகிறோம். Okay. This is what you have read just now. சற்று முன் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். There are a few important words that I have underlined for you. சில வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறதுனால அதுக்கு நான் கீழ்கோடு இட்டிருக்கிறேன். The words are in red. நம்ம வாசித்த வசனங்கள். The first one is God who had reconciled us to Himself by Jesus Christ. முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம். அதாவது இயேசுவானவர் இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி என்று பார்த்தோம். And then he mentioned in the first verse 18 is this ministry of reconciliation. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. Verse 19 he says that towards the end he says it is the word of reconciliation. அது என்னவெனில் 19வது வசனத்தில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலில் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். So he repeated in verse 19 that God was in Christ reconciling the world to Himself. ஸோ எனவே இந்த வசனத்தின் மூலமாக மறுபடியுமாக அவர் சொல்கிறார், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் பார்க்குறோம். So he says that now we are to be the ambassadors for Christ. எனவே நாம் எல்லாரும் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்நானாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Because we have received the gift of reconciliation to God, so now we must share this good news with others. ஏனென்றால் நமக்கு அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் கிடைக்கப்பட்டுள்ளோம், அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுள்ளோம். இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் அடைய செய்வது நம்மளது பணியாக இருக்க வேண்டும். So Paul urged all hearers to be reconciled to God. எனவே பவுல் இந்த இடத்துல என்னத்தை நம்மளுக்கு ஊக்குவிக்கிறார் என்றால் நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், அது மற்றவர்கள் இயேசுவுக்குள்ளாக வருவதற்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கிறார். So here we have the good news. எனவே இங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. Firstly, he says that God has made a way for us to be reconciled or to come back to be made right to Himself through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவானவர் ஒரு ஒப்புரவாகுதலின் ஜனங்களுக்கு செய்தார் என்று பார்க்கிறோம். And because we have believed, we are now called to be messengers of reconciliation. ஏனென்றால் நம்மளுக்கு அந்த பங்கு உண்டு, அதாவது மற்றவர்களை இயேசுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றதான அந்த ஒப்புரவாக்குதலை நம்ம செய்ய வேண்டும் என்றதான ஒரு பங்கு உண்டு. We are called to share this good news with many people who do not know about Christ. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களிடம் கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த ஒப்புரவாகுதலை பற்றி பகிர வேண்டும். And point number 3 is we are representative or messengers of Christ. மூன்றாவது காரியம், நாம் ஸ்நானாதிபதிகளாக இருப்பதால்
ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று ஊக்குவிக்கிறோம். If you, for example, if you have made a discovery, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருந்தீர்களானால், supposing as a medical doctor, I've made a discovery of a good medicine which can help people to live longer. உதாரணத்துக்கு நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன், ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டேன், அந்த மருந்தை உட்கொண்டால் நீண்ட காலம் வாழலாம் என்றதான ஒரு உறுதி உண்டு. And if I know this medicine can make you well, அந்த மருந்தானது உங்களை குணப்படுத்தும் என்று எனக்கு தெரிந்திருந்தால், I should share it with others. நான் மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். I should not keep it to myself. அந்த மருந்தை எனக்கு மட்டுமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. You have the message of the good news. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த செய்தி உண்டு, நல்ல செய்தி. You have been saved from sin. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். So you must share this good news with others. எனவே இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். So for my introduction, this is the introduction, but I'll go on to the methods of evangelism. இதுதான் நம்ம பேசவிருக்கிற காரியங்கள். இன்னுமாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். So once again, good morning, brothers and sisters in Christ. மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். I want to thank Pastor Nathan and the Tamil committee for this privilege and honor to share God's word this morning. இந்த சமயத்தில் நான் போதகர் நாதனுக்கும் கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் எல்டருக்கும் எல்லாருக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், இந்த சமயத்திலே இந்த நற்செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த வாய்ப்புக்காக. So before we start, let's have a word of prayer. எனவே நாம் ஜெபிக்கலாம். Thank you, Lord, அன்பினால் இயேசுவே நன்றி கர்த்தாவே, for gathering us for worship this morning. எங்களுக்கு கொடுத்ததான இந்த கரிசனைக்காக நன்றி. May your name be honored உம்முடைய நாமமானது மகிமைப்படுவதாக. and may your will be done. உம்முடைய சித்தம் நடப்பதாக. Anoint me with thy Holy Spirit, நீர் தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை அபிஷேகம் பண்ணும். so I may clearly share on the topic of methods of evangelism. நீர் அப்படி செய்யும்போது நாங்கள் உங்களை பற்றி, உம்முடைய சுவிசேஷத்தை பற்றி மற்றவர்களிடம் சரியான முறையில் பகிர முடியும். Help us to be good hearers. நாங்கள் கேட்பதில் கெட்டிக்காரர்களாக இருக்க உதவி செய்யும். Help us to apply your truth we உம்முடைய learned today. உங்களுடைய உண்மையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். Enable us to obey your commands to share the good news to others. எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, எங்களுக்கு தந்துள்ள அந்த நற்செய்தியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அந்த ஆர்வத்தை தர வேண்டும். So many may come to faith and salvation. அப்போது நிறைய பேர் விசுவாசத்தை அடைந்து ரட்சிப்படைய. In Jesus' name we give thanks. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். நன்றி தகப்பனே. Amen. ஆமீன். So this is my sermon outline. இதுதான் என்னுடைய First I'll பிரசங்கத்தின் தலைப்பு. give a definition. இப்பொழுது அந்த பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது, அதை பற்றி சொல்ல இருக்கிறேன். To give you the next one is about the different forms of evangelism. சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தை எவ்வாறு ஆள்வது, Then why we do evangelism. சுவிசேஷத்தின் குறிக்கோள் என்ன. And then we learn the methods of evangelism from Jesus as well as Paul. இயேசுவும் பவுலும் கையாண்ட சுவிசேஷ வழிமுறைகளை நம்ம பார்க்க போகிறோம். Finally, I'll give some practical tips. சுவிசேஷத்தை செய்வதின் வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். Then lastly, there will be a video clip to teach you how to share the gospel using your hand. உங்களுக்கு வீடியோ கிளிப் தரப்படவிருக்கிறது. அது உங்களை கைகளை கொண்டு எப்படி ஊழியம் செய்வது, எப்படி சுவிசேஷம் சொல்ல போகிறோம் என்று நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். I will give you a handout later on. I ask one of you to print for all of you. This is the hand outline of the gospel. Yeah. இதுக்கு பிற்பாடு நான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன். இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் எடுத்து சென்று நீங்களும் அதை பயன்படுத்த முடியும். Let's go to definition. இப்பொழுது சுவிசேஷத்தின் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம்.
what is evangelism? சுவிசேஷம் என்றால் என்ன? Evangelism is the act of sharing the good news of Jesus Christ with others. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் அறியப்படவும் அதன் மூலம் அவர்கள் விசுவாசம் அடைய செய்வதே சுவிசேஷ பணியின் அர்த்தமாகும். And the goal is to lead them to a personal relationship with Christ. அது முக்கியத்துவம் என்னவென்றால், குறிக்கோள் என்னவென்றால், அவர்கள் இயேசுவிடம் வர வேண்டும், தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். In fact, sharing the good news with others is difficult. உண்மையிலேயே சொன்னால் சுவிசேஷத்தை மற்றவங்கள்ட்ட சொல்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். And it's not easy to talk to people about சிலரிடம் Christ. சுவிசேஷத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கூற வேண்டும் என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். When I became a Christian, I was very young. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஒரு கிறிஸ்தவனாக மாறும்போது நான் இளையவனாக இருந்தேன். And every time the pastor say, go out and share, go out and share, I struggle with this. போதகர் சொல்லுவார், நீங்கள் போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், தெரியாதவங்க கிட்டலாம் சொல்லுங்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது எனக்குள்ளார ஒரு பெரிய போராட்டம் ஏற்படும். There are few reasons for this fear. எனக்கு இந்த பயத்துக்கு காரணங்கள் உண்டு. My understanding of the Bible is very shallow. ஏனென்றால் இந்த பைபிள் எனக்கு அழகாக சரியாக தெரியாமல் இருந்தது. If they would ask me some deep question, I'll be very blurred. ஆழமான காரியங்களை கேட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்ல என்னால் இயலாமல் இருந்தது. And I'm the introvert type. I find it hard to talk to strangers. எனவே நான் கொஞ்சம் வேறுபட்டவனாக இருந்ததுனால அந்நியர்களிடம் பேச மிகவும் கூச்சமாக இருந்தது. And like all salesmen, when you want to sell a product and the fellow say no, you feel rejected. நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன் அல்லது ஒரு பொருளை விற்க போகிறேன். அப்போ நான் விற்கிறதுக்கு நான் துவங்கும் போது நான் சொல்கிறேன் இது நல்ல பொருள் என்று, அவங்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். But more importantly, I misunderstood that it was my job to save people. ஆனால் எனக்கு தெரிந்தது என்னோட முக்கியமான வேலை என்னவென்றால் பிறரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவங்களை ரட்சிப்படை செய்வது தான். It took me a long time to understand that my duty is not to save people. நான் கொஞ்ச காலம் வெகு காலம் எடுத்தது எப்படி நான் மற்றவர்களிடம் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி. Only God can save a person's soul. ஆண்டவர் தாமே, இயேசு தாமே ஒருத்தங்களுடைய ஆத்மாவை அவர் ரட்சிக்க முடியும். My duty or my goal in evangelism is to pray. என்னுடைய கடமை என்னவென்றால் சுவிசேஷத்தை குறித்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது தான். And to simply share the good news with others. முடிந்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் போய் நல்ல செய்தியை சொல்லணும், அதுதான் என்னுடைய கடமையாக இருக்கிறது. And let God take care of the rest. மற்றவற்றை ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வார். Just give you an illustration. இப்பொழுது உங்களுக்கு ஒரு illustration சொல்கிறேன். You know, in this place there are many locks. இந்த இடத்துல நிறைய பகுதிகள் இருக்கிறது. But you have one key. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு சாவி உண்டு. That can open some locks in this house. ஸோ இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சாவி, அந்த சாவியை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் திறக்க முடியும். Sorry, that's not in the script. Yeah, that's right. Anyway, you have this key. So the owner of the house say, go and open the locks. And whatever you find inside the lock is yours. ஸோ அந்த வீட்டு எஜமானுக்கு அந்த சாவி இருக்கிறது. அந்த சாவியை கொண்டு எல்லா பகுதியும் திறக்கிறார். அங்கு உள்ள எல்லா பொருளும் உங்களுக்கு சொந்தமானவைகள். And so you go inside, you open, some open, you can use the lock to open, and some it doesn't work. அந்த சாவி சில பூட்டை திறக்க முடியுது, சில பூட்டை திறக்க முடியவில்லை. So you will find that some can open and some cannot open. எனவே நீங்க கண்டு கொள்வீர்கள், அதாவது சிலது திறக்க முடியுது, சிலது திறக்க முடியலன்னு. And you, like the messenger, like the lock,
like the key, you are supposed to try and open all the locks. ஸோ நீங்களும் ஒரு சாவியாக உங்கள் கருவியாக நீங்களே உங்களை ஏற்படுத்தப்பட்டு பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுக்களை எல்லாம் திறக்க முயற்சி பண்ண வேண்டும். The people whom you meet, you are not sure whether they will believe or they will not believe. நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க, இயேசுவை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்வார்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. But God has given you the key to the kingdom of God. இயேசுவானவர் உங்களுக்கு அந்த சாவியை கொடுத்திருக்கிறார். அந்த சாவியை கொண்டு நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். And that is the good news. The key is the good news. எனவே சாவியே அந்த நல்ல செய்தி. And you are supposed to share அந்த சாவியை கொண்டு நீங்கள் மற்றவர்களிடம் பகிர வேண்டும். to people whom you know and people whom you meet. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அல்லது சந்திக்கிறீர்களோ அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. So if they are the elect of God, they will receive the gospel. எனவே அவங்க இயேசுவோட ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். So don't worry about rejection. எனவே உங்களை புறம்பாக்குவார்கள், புறம்பை தள்ளுவார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். So there will be some who will refuse. ஒரு சிலர் இருப்பார்கள், அவர்கள் வேண்டாம் என்கிட்ட சொல்லாதீர்கள் என்று சொல்வார்கள். They will say no to you. அவங்க சொல்லுவாங்க வேண்டாம் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. But don't forget, when they say no to you, they are saying no to God. அவங்க உங்களிடம் வேண்டான்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே எனக்கு நீங்க வேண்டான்னு சொல்றதுக்கு அர்த்தமாகிறது. My mother is 94 years old. என்னோட தாயார் 94 வயதானவர். He came to believe in Christ very late in her life. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது அவங்க கடைசி காலத்தில் 93 years old. நான் 93வது வயதில் ஏற்றுக்கொண்டார். And as a concerned son, we have been praying for her for more than 20 years. நான் அவர் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். எனவே 20 வருட காலமாக அவருடைய ரட்சிப்புக்காக நான் விடாமல் ஜெபம் பண்ணினேன். I don't know how many of you has received the senior card. You know senior card? நீங்கள் உங்களோட எத்தனை பேர் முதியோருக்குள்ள அந்த கார்டை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. பேஷன் கார்டு. This card, I won't ask you to show hands because then I know your age. But if you have received this card, you are a senior already. இந்த கார்டை காட்டினார் இல்லையா, இந்த கார்டை வைத்திருக்கிறவங்க எல்லாரும் சீனியர் தான். ஸோ நீங்கள் கை தூக்க வேண்டாம், நீங்கள் யார் யார் வச்சுருக்கீங்கன்னு. You know our time is very short. நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியதாக இருக்கிறது. Do you have any brothers and sisters? உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? Loved ones? அவங்க உங்களுக்கு அன்பானவர்களாக இருக்கிறார்களா? Friends you love very much? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அன்பானவர்கள் இருக்கிறார்களா? Neighbors? அண்டை வீட்டுக்காரர்கள் who still do not know Christ? அவங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Are you not concerned for them about அவங்க மேல உங்களுக்கு salvation? அக்கறை இல்லையா? There was a dear sister in church who told us this her concern. ஒரு சகோதரி இருந்தார்கள், அவங்க சபையில் அவங்க அவங்களுடைய அக்கறையை நமக்கு தெரிவித்தார்கள். He said, I'm very happy to be a Christian. நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்றார். My husband is a Christian and all my children are Christian. என்னோட கணவர் கிறிஸ்தவர், என்னோட பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று He சொன்னார். said, I'm very sad, Dodo, ஆனால் நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். because my grandparents are not believers. என்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் விசுவாசிக்கவில்லை. My sisters and brothers are not Christian. என்னுடைய சகோதரர்கள் அவர்களும் கிறிஸ்தவராக இல்லை. When I go to heaven, I don't see them. ஆனால் நான் பரலோகத்துக்கு சென்றிருந்தால் போனால் நான் கண்டிப்பாக அவங்கள பார்ப்பேன். I can't be with them anymore. நான் அவங்கள பார்க்க முடியாது இனிமே. So I hope that this will sort of will grip you, yeah. அது உங்களுக்கு துக்கத்தை வரவேற்கும். That if you have the good news, ஆனால் உங்களுக்கு நல்ல செய்தி இருக்குது கையில். and if it is good news, then you shouldn't keep it to yourself. அந்த நல்ல செய்தி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே ஒழிய கையிலே நமக்குள்ளாரையே வைத்துக்கொள்ளக்கூடாது. When it's such a precious gift of salvation, God has given to us to share, then we should share it. ஸோ ஆண்டவர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எப்படி கையாளணும்னா மற்றவர்களிடம் போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளாரையே வைத்துக்கொள்ளக்கூடாது.
So there will be a video clip later on to teach you how to share. பிற்பாடு வீடியோ கிளிப் நாங்கள் காட்டுவோம். அதன் மூலமாக எப்படி நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அறிந்து கொள்வீர்கள். And it's using your hand. அது உங்கள் கைகளை கொண்டு தான் இருக்கும். Don't tell me you don't have a hand. எல்லாருக்கும் கைகள் உண்டு அல்லவா? So later on you will use your hand, the tongue and all that to help you to remember the important points in the gospel. அந்த வீடியோ மூலமாக அந்த 5 விரல்கள் கொண்டு பெருவிரல் சிறுவிரல் இல்லை கை கட்டி எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது என்று நாங்கள் சொல்லி தரப்போகிறோம். So remember the work of conversion or making a person saved is the work of the Holy Spirit and it's not yours. எனவே நம்ம பரிசுத்த ஆவியை மற்றவங்ககிட்ட உணர்த்தும் போது அவங்களோட பாவிகளிடம் பாவத்தை உணர்த்தி பரிசுத்த ஆவியை ஜனங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டும். And your duty is just only to share. ஸோ நம்மளுடைய பங்கு என்னவென்றால் நம்முடைய கடமை என்னவென்றால் போய் மற்றவர்களிடம் பிரசங்கிக்க வேண்டும். Okay, what are the forms of evangelism? இப்பொழுது சுவிசேஷ விதங்களை நம்ம பார்க்க போகிறோம். There are three forms. அங்கே 3 விதமான காரியங்கள் உண்டு. First, using your mouth. பேசுவதன் மூலமாக நீங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். Then next, if you are the type that can write very well, you can have written form. அல்லது உங்களால் எழுத முடியும், நன்றாக எழுத முடியும், கவிதைகள் போன்றவற்றையெல்லாம் எழுதுவீங்கள, அந்த எழுத்தின் மூலமாக கூட நீங்கள் மற்றவரிடம் உங்களுடைய பிரசங்கத்தை சொல்ல முடியும். If you cannot speak or you cannot write, you can live a life. ஆனால் உங்களால் எழுத முடியல பேச முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும்போது அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க ஒருத்தவங்க ஆண்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறையா சந்தர்ப்பங்கள் உண்டு. So the verbal form is to share the good news through conversation, through preaching or even teaching. எனவே பேசுவதன் மூலம் ஒருவிடம் பேச்சு கொடுத்து பிரசங்கிக்க வேண்டும், கற்றுத்தர வேண்டும் என்று நம்மை நாமே ஊக்குவித்து கொள்ள வேண்டும். The lifestyle one is to demonstrate the love and character of Christ through one's daily life and actions. நம் வாழ்க்கை முறையே முக்கியமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையின் முறையின் மூலமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். மற்றவரிடம் அன்பு கிறிஸ்துவின் குணங்கள் கொண்டு நம் வாழ்க்கையை, அதாவது நம்முடைய வாழ்க்கை அன்றாட செயல்பாடு இருத்தல் அவசியம். நம்ம பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க என்று சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். Have you heard the comment? நீங்கள் ஒரு செய்தியை கேட்டிருக்கீங்களா? If he's a Christian, I don't want to be a Christian. The way he behave, I don't want to be a Christian. நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard of that? அவன் ஒரு கிறிஸ்தவனா, அவன் கிறிஸ்தவனாக இருந்தால் நான் கிறிஸ்தவா இருக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. After you believe in Christ, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு you still remain in the old habit of scolding, and cursing and all that. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய நடத்தை பேச்சு உடல் ரீதியாக மற்றவரிடம் செய்கள் மூலமாக நீங்கள் சொல்கிறது பேசுகிறது எல்லாமே சரியாக இல்லை. Christian like that, I don't want to be. அந்த மாதிரி கிறிஸ்தவனாக இருந்தால் நான் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்வார்கள் நேரடியாக. How you live should reflect Jesus Christ. எனவே உங்கள் வாழ்க்கையை இயேசுவை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். Actions speak louder than words. அதாவது உங்கள் செயல்பாட்டு உங்கள் வார்த்தைக்கு நேராக இருக்கிறது, மேலாக இருக்கிறது. எனவே உங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Some of you are very good with written words. சில பேர் நல்ல மாதிரி பேசுவார்கள். Some of you can write tracts. சில பேர் கைப்பிரதி எழுத முடியும். Some of you can even write books. சில பேர் புத்தகங்கள் எழுத முடியும். Yeah, and some of you can go online and type whatever it is, and then when people read it, they are convinced that they want to believe. எழுத்துக்கள் மூலமும் நாம் பகிர முடியும். அதாவது புத்தகம், கைப்பிரதி, சமூக ஊடகங்கள், இணையவழி நாம் சுவிசேஷத்தை பகிர முடியும். I want to tell you that social media is a powerful source of outreach. சமூக ஊடகங்கள் மிகவும் வல்லமையானது. அதன் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று என்னுடைய கருத்து. So if you have not done so, I hope that you take some time to pray and ask God to help you how you can use these various forms to honor Him. எனவே நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் துவங்காமல் இருக்கலாம். நீங்கள் இன்னும் முடிவெடுத்து இன்னும்
பிரசங்கிக்க சுவிசேஷத்தை பகிராமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தீர்களானால் நீங்கள் இப்பொழுதே துவங்குங்கள், சுவிசேஷத்தை பரவ முயற்சி பண்ணுங்கள். So what's the goal of evangelism? எனவே நற்செய்தியின் குறிக்கோள் என்ன? Why do you do all these things for God? நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் ஆண்டவருக்காக? ஏன்? To draw attention to yourself? நம்ம மற்றவங்கிட்ட இருந்து நம்ம பெருமையை ஏற்றுக்கொள்வதற்கா? I'm so good, you know. நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா? Hey, I want 10 people for Christ's land. நான் 10 பேரை கொண்டு வந்திருக்கேன் சபைக்கு. Auntie Prissy, 0. நான் வந்து 0ன்னு சொல்றாரு. Yeah. No. The goal is to draw glory to God. எனவே நம்ம வந்து மகிமை நம்மளுக்காக சேர்த்துக்கொள்ளக்கூடாது, தேவனுக்காக வேண்டி தான் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். You are bringing all the lost sheep to Jesus Christ. நீங்கள் வந்து எல்லாவற்றுமாக அந்த கர்த்தத்துவத்தை வந்து கர்த்தரிடத்துக்காக வேண்டி கொண்டு வர வேண்டும். You remember Jesus says, other sheep that I have, that I must go and find them. உங்களுக்கு தெரியுமல்ல, அதாவது காணாமல் போன ஆடுகள், அந்த மாதிரியான ஆடுகளை நம்ம போய் தேடி கொண்டு வர வேண்டும், ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும். Yeah, he has left this work for us to do. இந்த காணாமல் போன ஆடுகளை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். நம்ம தான் போய் தேடி கண்டுபிடித்து சபைக்கு கொண்டு வர வேண்டும். The other goal is to transform lives. இன்னொரு குறிக்கோள் என்னவென்றால் பலரது வாழ்க்கைகளை மறுரூபமாக்குவது. Christ is able to transform our lives. இயேசுவானவர் ஒருவருடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க வல்லவராயிருக்கிறார். Sinners become saints. பாவிகள் புனிதராக மாற முடியும். In darkness we see the light. அவங்க வந்து இருட்டில் வந்து வெளிச்சத்தை பார்க்க முடியும். So God can change us. எனவே கர்த்தர் நம்மளை மறுரூபமாக்க முடியும். And you know, many from history you learn many things about how how people's lives are transformed by God. நீங்க வந்து பைபிள்லயும் பார்த்திருக்கலாம், வாழ்க்கை சரித்திரத்திலே பார்த்திருக்கலாம், நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்கி இருக்கிறார். The last one is to build up the church. கடைசி வந்து சபையை கட்டுதல். If you have, for example, all of you, let's say this year you commit yourself to sharing or praying for one soul. உதாரணத்துக்கு நீங்கள் சபையில் இருக்கீங்க, சபை அங்கத்தினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆத்மாக்காக வேண்டி ஜெபம் பண்ண போகிறீங்க. So if everyone pray for one soul, then if the Lord should answer us, the number of people will be double. Correct? நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு அங்கத்தினர் அல்லது ஒரு ஆத்மாக்காக ஜெபம் பண்ணினீங்கன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னா கண்டிப்பாக இந்த சபையில் எல்லாரும் ரெட்டிப்பான எண்ணிக்கை வைத்திருப்போம். Let's go to the next one. The methods of evangelism we learn from two persons, Jesus Christ and Paul. நம்ம வந்து இப்போது இயேசுவின் சுவிசேஷ வழிமுறைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். I want to tell you that there are many ways to share the gospel. பல விதங்கள் உண்டு எப்படி நம்ம வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. And Jesus uses that for his ministry. இயேசுவானவர் அதை அவருடைய ஊழியங்களில் செய்து கொண்டார். For example, the first one is personal evangelism. முதலாவதாக தனிப்பட்ட ஊழியம். And this is the one most of us will use. தனிப்பட்ட ஊழியத்தை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம். If you see someone you have not met long time ago, or if you even meet a stranger, நீங்கள் வந்து ஒருத்தரை ரொம்ப நாளா பார்க்கல, அவர் வந்து அந்நியராக இருக்கிறாரு, you can share the gospel. அவர்களிடம் போய் நீங்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். So Jesus shared the gospel with individuals. And remember the woman at the well? நீங்க வந்து ஞாபகம் இருக்குதா, இயேசு கிறிஸ்துவானவர் வந்து தனிப்பட்ட முறையிலே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். நிக்கோதேமஸோட, சமாரியா பெண்ணோட. So he met with individuals. ஒருவராக அவர் வந்து he recognized their spiritual needs and showed them the way to God. அவர்களை சந்தித்து அவர்களுடைய நிலைமை என்னன்னு புரிந்து கொண்டு அவர்களுக்கு அவர் போதித்தார். My wife and I were going to China for a short break. நானும் என் மனைவியும் சீனாவுக்கு போகலாம் என்று இருக்கிறோம். So we used Grab and call a taxi.
அப்பொழுது நாங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறோம். I know some of you, you carry tracts on your pocket, right? அப்போ ஒரு சிலர் வந்து கைப்பிரதி வைத்திருப்பீங்க You உங்களோட can, பாக்கெட்டில். you can pass a tract to them. அந்த சமயத்தில் அந்த கைப்பிரதியை வந்து நீங்கள் அந்த டாக்ஸிக்காரர்கிட்ட கொடுக்கலாம். So for this trip, it was about 30 minutes. இந்த பயணமானது 30 நிமிடமாக இருந்தது. I like to talk to taxi drivers, yeah. நான் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே போக தான் ஆசைப்படுவேன். First, there was this casual talk அப்போ நான் சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தேன். about the weather, about the distance, about where we are going and all that. இந்த மழைக்காலம், இந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவங்களை பற்றிலாம் பேசிக்கிட்டு வந்தேன். Then I asked, Uncle, where do you stay? அப்போது அந்த அந்த டாக்ஸி கார் ஓட்டிக்கிட்ட சொன்னேன், கேட்டேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு. Then he stayed in Woodlands. நான் உட்லண்ட்ஸில் தான் இருக்கிறேன்னு சொன்னார். I got a connection ready. அப்போது எனக்கு அந்த இணைப்பு உண்டாயிடுச்சு. Then I said, do you know there's a church, New Life BP Church in Woodlands? அப்போ நான் சந்தோஷமாக அவர்கிட்ட சொன்னேன், இந்த யூத்லண்ட்ஸில் வந்து ஒரு சபை உண்டு, அது பேர் நியூ லைஃப் பைபிள் பிரஸ்பிட்டரியன் சபை என்று சொன்னேன். In Marsiling, அது மாஸ்டிங்கில் உள்ளது என்று சொன்னேன். opposite the market. அது மிகவும் மார்க்கெட்டுக்கு எதிராப்பில் இருக்குன்னு சொன்னேன். And he said that's where he does his marketing there. அப்போது அவர் சொன்னார், நான் அந்த மார்க்கெட்டுக்கு தான், அந்த சந்தைக்கு தான் நான் எப்போது வருவேன்னு சொன்னார். So my wife and I took turns to share what we do in church. அப்போது நானும் என் மனைவியும் ஒருவர் மாற்றி ஒருவராக அந்த கார் ஓட்டிக்கிட்ட பேசினோம் இயேசுவை பற்றி. And working the gospel. அப்போ நான் அந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்டோம். Then we invited him, hey uncle, you have not come before, right? And never seen a church before, right? Would you like to come? We have a Chinese ministry, a Chinese congregation. அப்போ அவர் சீனராக இருந்ததுனால நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்ததில்லை தானே, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அங்கே சீன கூட்டங்கள்லாம் இருக்குது, நீங்கள் கலந்து கொள்ளலாமேன்னு சொன்னேன். So we got his name and then we pray, yeah? அப்போது அவர் நம்பரை எடுத்துக்கொண்டு அவருக்கு அவன் ஜெபம் செய்தோம். You never know, right? I sow, somebody else may reap. அதனால் நம்ம வந்து விதைக்கிறோம், ஆனால் இன்னொருத்தர் வந்து அதை அறுவடை செய்வார்கள். So when you share the gospel, look for one that is common, you know, an item which you can bring forth, you know, and lead to a gospel. ஸோ நம்ம ஒருத்தரோட பேச போகிறோன்னா அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கொண்டு எது ரொம்ப முக்கியமாக இருக்குது, எந்த கருத்து பேசினா அவங்களுக்கு உதவும் என்று சொல்லி தெரிந்து கொண்டு அதை கொண்டு அவங்கக்கிட்ட நம்ம மெதுவாக பேச்சை துவங்க வேண்டும். Under personal outreach, sometimes you don't have to share, but Just your act of kindness, people will know, hey, are you a Christian? Then you can share it. சில சமயங்களில் வந்து நீங்கள் பேசக்கூட தேவையில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை முறை செயல்பாடு பார்த்துட்டு, ஓ நீங்கள் கிறிஸ்தவங்க தானேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு ஆர்வம் வந்துடும் உங்கள் கூட ஸ்நேகத்துக்கு கொள்ள. So what did Jesus do? Heal the blind and heal the lame and even raise up the dead, right? All this to demonstrate God's love and care. இயேசுவானவருடைய அன்பையும் கரிசனையும் எப்படி காட்டினார்னா, அவர் வந்து நோயாளிகளை குணப்படுத்தினார், திமிர்வாதக்காரனை குணமாக்கினார், இப்படியாக நடக்க முடியாத பல மாதிரி அற்புதங்களை செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். But some of us are gifted in teaching. ஒரு சிலர் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், கற்றுத்தர முடியும், and preaching. சில பேருக்கு வந்து பிரசங்கிக்க முடியும். Then you have large crowd. அப்போ உங்களுக்கு பெரிய கூட்டம் வந்துவிடும். 4,000, 5,000. 4,000 பேர் 5,000 பேர் வந்துடுவாங்க. Or even hundreds. 100க்கு மேலே கூட வருவாங்க. So you share with them and call them to repentance. ஸோ எனவே நீங்கள் வந்து அவர்களிடம் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லி அவங்க பாவ நிவாரணத்துக்கு கொண்டு வர வேண்டும். Jesus is so good, he uses parables. இயேசுவானவர் மிகவும் நல்லவராக இருந்து அவர் ஊமைகளை உபவைகளையும் உபதேசங்களையும் பயன்படுத்தினார். Some people cannot hear the truth immediately, you know. You must use a parable to slowly lead them to the truth. ஒரு சிலர்கிட்ட நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, ஆனால் சில ஊமைகள் சில கதைகள் உபதேசங்களை சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. Miracles and signs. அற்புதம் அடையாளங்களை அவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். Because Jesus is God.
இயேசுவானவர் ஆண்டவராக இருக்கிறார். He could perform miracles and signs. அவர்னால அற்புதமும் அடையாளங்களும் செய்ய முடியும். He could raise up Lazarus from the dead. லாசருவை உயிரோடு எழும்ப செய்த தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. Well, if to me the biggest miracle is a person when he says, yes, I want to receive Jesus Christ, and there he prayed a sinner's prayer, he becomes the son of God, a child of God. That is to me a miracle, and you can work that miracle if you believe that God can convict a person and the person can be saved. This is a miracle. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அற்புதம் என்றால் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறேன், இயேசுவை அறியாதவங்ககிட்ட போய் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா, ஏற்றுக்கொண்டு மறுத்தது இல்லாமல் சபைக்கு அவங்களுடைய பாவ அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அதுவே ஒரு பெரிய அற்புதம் என்று நான் சொல்கிறேன். Then you have servanthood evangelism. வேலைக்காரன் மாதிரியான ஒரு சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளுதல். Have you ever wondered why God, who is God, should wash the disciples' feet? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாராவது பெரியவர்களாக இருந்து அவங்க ஆண்டவராக இருக்கும்போது அவங்க மற்றவர்களுடைய பாதப்படியை கழுவுவது கேட்கும்போது உங்களுக்கு எப்படியாக இருக்கிறது? So if the pastor and the elders and the deacons should come to you and say, hey, can you serve tables? அதே மாதிரி சபையிலையும் சரி, எல்டரோ டீக்கனோ அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த டேபிள் கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது, கொஞ்சம் தொடச்சி கொடுங்கன்னு சொல்லுறாங்க. What's your reaction? அப்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கக்கிட்ட? No way. எப்படிடா என்னை போய் துடைக்க சொல்கிறீங்க, நான் ஸ்டேஜுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன என்னை கழுவு சொல்கிறீங்க, துடைக்க சொல்கிறீங்கன்னு சொல்லப்படும். Oh, I so don't serve people. நான் வீட்டிலேயே வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் போய் இங்கே நீ செய்ய சொல்கிறீங்கன்னு. The servants serve me. வேலைக்காரங்க தான் எனக்கு சேவை செய்யணும். How can you ask me to go and serve? அதனால் நீங்கள் எனக்கு சேவை செய்ய சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. It's beneath me. அது என்னால் முடியாத காரியம். I will not do it. நான் செய்யவே மாட்டேன். The Son of God washed the disciples' dirty feet. தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சீடர்கள் கால்களை கழுவினார். Why? ஏன் கழுவணும்? Because of love. அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த செயலை பயன்படுத்தினார். John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பிரானை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world. God loves you, God loves me. ஸோ எனவே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்று. What did he do? He gave his only begotten son. பிதாவானவர் மிகவும் அன்பாக இருந்து அவருக்கு இருந்ததான ஒரே குமாரனை நமக்காக கொடுத்தார். The best gift. அதுதான் சிறந்ததான ஒரு The only gift. அந்த பரிசு மிகவும் உன்னதமானது. So that we all will not perish but have everlasting life. நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளினார். And he demonstrated it by washing the disciples' feet. அவர் என்ன செய்தார்? அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். And he demonstrated it by dying on the cross for you and for me. இன்னும் மேலாக உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். எதற்காக? நம்மை ரட்சிப்பதற்காக. And you tell me that it's below you to wash another person's feet, to love another person? அதனால் நம்ம மற்றவங்கள நேசிக்கிறது, மற்றவங்களுடைய கழுவுறது எல்லாம் நம்மளுக்கு அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். And any sacrifice for the Lord is too great for you? யாராவதுக்கும் நம்ம தான தர்மங்கள் செய்வதற்கும் நம்ம முன் வர வேண்டும். You have not even sacrificed unto death. நீங்கள் ஒன்றுமே மரணத்துக்கு ஏதுவாய் நீங்கள் எதுவுமே நீங்கள் தியாகம் பண்ணவில்லை. God loves us. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். We are asked to love one another. ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்ய வேண்டும் என்று. Then the last one is prayer.
கடைசியாக நம்ம ஜெபத்துக்கு வந்து விடுகிறோம். The ministry of evangelism must be undergirded by prayer. அவர் வந்து நம்மளுடைய ஊழியமானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செயல்பட வேண்டும். அவருடைய வல்லமையை கொண்டு இருக்க வேண்டும். Because you are going into Satan's territory. ஏன் நம்மளுக்கு வல்லமை தேவைப்படுகிறது என்றால், நம்ம எப்போதுமே ஊழியத்துக்கு போகும்போது சாத்தானுடைய கோட்டைக்குள்ளே போவதாக இருக்கிறது. Don't fool yourself that you can do it in your own strength. Don't நீங்கள் fool உங்கள் yourself. சொந்த பலத்தினாலே செஞ்சு முடியும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. You need the Holy Spirit to guide you, to guard you. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. அவர் நம்மை காக்க வேண்டும். For my mother, we prayed 20 years, more than 20 years. என்னுடைய தாயாருக்கு ஆக வேண்டி அவர் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி 20 வருடமாக நாங்கள் ஜெபித்தோம். We were not even confident that she will be saved. ஆனால் நாங்கள் இந்த 2 வருட காலத்தில் எங்களுக்கு அவ்வளோவா தைரியம் வரவில்லை அவங்க ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி. But God is merciful. ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். Because He saved my aged second uncle first. அவர் வந்து என்னுடைய மாமாவை ஏற்றுக்கொள்ள செய்தார். Who was 92 years old. அவருக்கு 92 வயதாக இருந்தது. So my sister asked my mother, அப்போது என் சகோதரி வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க, do you want to see second uncle in heaven? நீங்கள் உங்களோட 2வது மாமாவை வந்து பரலோகத்தில் பார்க்க விரும்புகிறீர்களா? So that sort of woke her up. அப்போது அவருக்கு தெளிந்தவர்களாக அவங்க வந்து முன் வந்தார்கள். She had cancer of the colon. அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருந்தது, வயிற்று புற்றுநோய். She fractured her limb. கால் வந்து அவங்களுக்கு உடைந்ததாக இருந்தது. Slightly blind and hearing very bad. கொஞ்சம் பார்வை இல்லாமல் இருந்தார்கள். Still resisting. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. But God can break your heart. ஆனால் கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுடைய இதயத்தை உடைப்பார். You got to persevere in prayer. நீங்கள் வந்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். When you pass 60, you don't have much time. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் இருப்பீங்க, சில சமயத்தில் அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். So make it a challenge to pray for them. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஜெபத்தை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Paul's method, இப்பொழுது பவுலுடைய சுவிசேஷ பணி எப்படிப்பட்டது என்று பார்க்கலாம். You realize that the methods he employed is about similar to Jesus. பவுலும் இயேசுவை போலத்தான் அவருடைய பணிகளை கையாண்டார். If you remember, Paul saw the light, right, when Jesus struck him down on the road to Damascus, right? உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த கதை? டமாஸ்கஸ் தெருவில் அவர் நடந்து போகும்போது ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது, அப்போது அவரை இயேசுவை சந்தித்தார் என்று சொல்லி. And at least twice he repeated in the book of Acts. அது நிறைய வாட்டி அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. That is a very powerful witness that you can share, with others, because it is real for you. அது வந்து முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னு கேட்டால் உண்மையிலேயே அந்த சவுல்கிட்ட வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுகிறாரு. So if God has touched you in any way, God has touched you in any way. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் தொட்டு இருந்தாரானால், help you recover from a sickness, ஒரு பயங்கரமான நோயிலிருந்து உங்களை விடுதலை பண்ணி இருந்தால், brought you from a broken relationship together, உடைஞ்சு போன ஒரு உறவு அதை மறுபடியும் சேர்த்து கொடுத்திருந்தாரானால், restore a rebellious child, உங்களுக்கு கீழ்ப்படியாத மகனை whatever God has கொண்டு blessed, வந்தால், however God has touched you, you can use that as a personal testimony. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை உணரும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று நீங்கள் நினைவு கூறும்போது, Paul has to explain what Jesus did in his life so that he can convince all the Jews that Jesus Christ is God. பவுல் வந்து அப்படியாகத்தான் மறுரூபமாக்கப்பட்டார். இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் வந்து நிறைய பேர்கிட்ட போய் அவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டார் பவுல். If you are an intellect, that means very clever person, நீங்கள் வந்து மிகவும் கெட்டிக்காரவர்களாக இருந்தீர்களானால், அறிவியல் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தீர்களானால், you can go to all the professors and you debate with them.
நீங்கள் வந்து சில இடத்துல போய் விவாதங்களிலும் பேச்சு போட்டி போன்ற நியாயப்படுத்துதல் இது மாதிரி இடத்துலலாம் போய் நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையை காட்டலாம். Paul was a very smart person. பவுல் வந்து இந்த மாதிரி குண அதிசயங்களை கொண்டவர். But he doesn't only reach out to the clever people, he also go down to the common people. அவர் வந்து எல்லார்கிட்டையும் பேசினார், திறமை வாய்ந்தவர்களிடமும் பேசினார், சாதாரணமான மக்களிடமும் கூட அவர் பேசினார். Because he says, I want to be all things to all people, to win them to Christ. ஏனென்றால் அவர் வந்து வேதத்தை கொண்டு விசுவாசத்தை மற்றவங்க பெற வேண்டும் என்று சொல்லி பல வழியை அவர் மேற்கொண்டார். So make it a challenge to say, oh, I only speak to clever people and rich people only. நாம் வந்து அந்த மாதிரி சொல்லலாமா, நான் வந்து பணக்காரவங்க கிட்ட தான் பேசுவேன், நான் கெட்டிக்காரவங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு நம்ம சொல்ல முடியுமா? Ask me to go to the HDB and the marketplace, sorry, no. நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நீ போய் HDBயில் போங்க, அந்த மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? போக மாட்டீங்க, ஏன்னா அழுக்கான இடம். So there are all the lost souls waiting to hear the good news. ஆனால் அந்த இடங்களில் தான் நிறையா காணாமல் போன ஆடுகள் போல நிறைய ஆத்துமாக்கள் இருக்கின்றன. Then the last point I want to make, which is critical, there must be a teamwork and partnership. குழு வேலை இருக்கணும் மற்றும் கூட்டு பங்காண்மை போன்ற காரியத்திலே நம்ம வந்து ஈடுபட வேண்டும். Even Jesus say, go 2 by 2. இயேசுவானவர் கூட 2 செல்லுமாறு அவர்களுக்கு வலியுறுத்தினார். While Prissy is sharing, I can pray for her. I pray for the other person also. இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்காக மனசுக்குள்ளார ப்ரே பண்ணலாம், நல்ல மாதிரி பிரசங்கம் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. If Prissy is stuck, I can help. அப்போ என்னால் தடுமாறினா அவருக்கு எனக்கு உதவி செய்வார். Better to have 2, partnership. You have Paul, Silas, Timothy, Luke, etc. Always going on mission trip. ஸோ பவுல் வந்து தனியாக போல, அவர் வந்து சீலாசு, திமோத்தி, லூக் போன்றவர்களை தன்னோடு கூட்டி சென்றார் ஊழியத்தில். Thank God for all the outreach we have in this church. எனவே இந்த சபையில் வந்து பலவாறு நம்ம வந்து சுவிசேஷத்தை பகிர முயற்சி பண்ணுகிறோம். Locally you have the BBGB. நம்ம வந்து Girls Brigade, Boys Brigade. கேர்ள்ஸ் பிரிகேட், பாய்ஸ் பிரிகேட்டை வந்து நம்ம அதில் செயல்பாட்டில் வைத்திருக்கிறோம். You also have the other activities, the Love Your Neighbor activities. லவ் யுவர் நேபர் என்கிறதான ஒரு நிகழ்ச்சி உண்டு, where they distribute, items and all that. அந்த நிகழ்ச்சியின் போது பல அங்கங்கள் உண்டு. Yeah, you can take the time to share if they are open to it. அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாங்கன்னா நீங்களும் போய் அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். You have also the overseas mission. நம்மளுக்கு வந்து வெளி ஊர்லேயும் கூட நம்மளுக்கு ஊழியங்கள் உண்டு. How many of you have visited the mission? நீங்கள் எத்தனை பேர் ஊழியத்தில் பங்கு கொண்டிருக்கீங்க? Give yourself the challenge. I know there are 2 trips this year, right? இந்த வருஷம் ரெண்டு பயணங்கள் உண்டு. You already missed one. நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். So next time pastor say who wants to come, be the first to volunteer. நீங்கள் கை தூக்கி சொல்லுங்கள் நான் போகிறேன்னு சொல்லி, ஏன்னா பாஸ்டர் கேட்பார் யார் வரீங்கன்னு. I go and see. நான் போய் பார்க்க ஆசைப்படுவேன். All the blessings that we have here. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொல்லி. And then all the challenges they have over there. அங்கே உள்ள ஜனங்கள் வந்து பலவாறு சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். You pray and then you go. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. And then you share the gospel. அங்கே போய் உங்களுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். You help them to understand who God is. நீங்கள் அவங்ககிட்ட கற்றுக் கொடுங்க கர்த்தர் யார் என்று சொல்லி. And what God can do in their lives. அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னென்னலாம் செய்ய முடியும் என்று சொல்லி கொடுங்க. And if any of them hear your testimony and come to God, praise God, because when we go to heaven, that person will say, hey, Prissy was the one who met me in India, in this village and all that, and she shared the gospel with me. I'm so thankful now that I can be in heaven. It's because of her. அப்போது நம்ம ஊழியம் செய்யும்போது நம்மளுக்கு வர வேண்டிய வெகுமதிகள் அநேகமாக இருக்கிறது. நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க,
ஆண்டவரை ஏற்ற பிறகு மறிக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் அவங்க வந்து நம்மளை சந்திக்கும்போது மற்றவர்களிடம் அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். இவர்கள் மூலமாகத்தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இவங்க இல்லாட்டா எனக்கு ஆண்டவர் என்னான்னு தெரியாது சொல்லும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. Okay, we go to the practical tips. இப்போது நம்ம செய்பாட்டை பார்ப்போம். So I have emphasized that you should share your testimony, personal testimony. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சாட்சியாக பகிருங்கள். Right? And then if you have the chance, use social media to connect and to communicate your faith. Yeah? உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள். Try not to use too much of TikTok. ரொம்ப டிக்டாக்ல பயன்படுத்தாமல் all those things that literally learn how to cook chapati and all that. No. Okay, go to those websites which they teach you how to grow deeper in your faith. டிக்டாக் வந்து நல்லது எல்லாமே நல்லது கிடையாது. நீங்கள் வந்து பகிர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்தெந்த டிக்டாக் பார்க்கணும். அது மூலமாக நீங்கள் உங்களுடைய தேர்வுகளை தேர்ந்தெடுத்து பயன்படுங்கள். Then carry gospel tracts. கையோடு கைப்பிரதிகளை எங்கு போனாலும் கொண்டு செல்லுங்கள். Say, brother and sisters, I have no time to share with you, but you take this and you read. அப்போது உங்களால் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது, பேச முடியாது, என்ன பயம். அதனால் நீங்கள் கையில் கொண்டு போகிற பிரதியை கொடுக்கலாம், இதை படித்து பாருங்கன்னு சொல்லி. The next one is start spiritual conversation. ஆவிக்குரியதான பேச்சை துவங்குங்கள். When you meet friends and all that, and then you know they are good friends, you don't say, oh, what's the latest movie? What's the latest TikTok, or anything joke you can tell me and all that. No, start and say, oh, today in church, I learned something, that God has given me a good news, and this good news I should pass to you and all that. Start a spiritual conversation. எனவே ஆவிக்குரியதான பேச்சு எப்படி துவங்குவது என்றால், ஒருத்தரை பார்க்கும்போது நான் அந்த படத்துக்கு போனேன், நான் இந்த படத்துக்கு போனேன், அவன் இந்த நடிகர் இப்படி நடித்தார் அப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியாக அவங்கள எப்படி ஆண்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு சொல்லி அந்த மாதிரி யோசனையாக இருந்து பேச வேண்டும். So don't be shy, don't be ashamed. Yeah? எனவே எப்போவுமே வெக்கப்பட்டு போகாதீங்க, நம்ம வந்து வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. So try and have a point where you can share. எனவே எப்போவுமே ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். Number 5 is here. It says be intentional with family and friends. குடும்பத்தினர் நண்பர்கள் மத்தியில் வேண்டுமென்றே சுவிசேஷ பேச்சை அறிவியுங்கள். Elder Ivan, Elder Ivan Lim. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லவா எல்டர் ஐவன் லிம். During one of his sermon, he asked us to log in to a page where ask us to put down 5 names. அவர் ஐவன் லிம் வந்து ஒரு வாட்டி எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களில் வந்து எல்லாரும் 5 பேரை வந்து எழுத வேண்டும் என்று சொல்லி. 5% closest to you who do not know Christ. 5 பேர் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஆண்டுக்குள்ளே வராதவங்க, அவிசுவாசிகள், அவங்களோட பேர் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னார். And you want to pray for them and you want to share the gospel with them. நீங்கள் வந்து அந்த 5 பேர் எழுதுறதோடு இல்லாமல் அவர்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை பகிர முயற்சி பண்ண வேண்டும். For this whole year, this is what you want to do. இந்த வருடம் முழுவதும் அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. You have to be intentional, yeah. எனவே நீங்கள் வந்து You have to write down. வேண்டுமென்றே Okay, my grandparents are not saved. I write down their name. My brothers and sisters are not saved. Write down their name. And then be prayerful and then pray for opportunity to share with them. எனவே நீங்கள் பேராக எழுதுங்கள். உங்கள் குடும்பத்தில் எத்தனோ பேர் இருக்கலாம் ஆண்டு ஏற்றுக்காதவங்க, அவங்களோட பேரில் பட்டியல் போட்டு எழுதிட்டு அவங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வார். So we have now watched the video. All right, the video is in English. I hope you can try and understand it. If not, I have a summary of this one. I'll pass this to Elder Lenny. So using the hand, all the fingers of the hand. ஸோ எனவே Share the gospel, yeah. இந்த
இந்த கைப்பிரதியை நான் வந்து Yeah. எல்டர்கிட்ட கொடுப்பேன், அவர் வந்து அப்புறமா உங்களுக்கு கொடுப்பாரு. அது எப்படி தான் நம்மளை விரல்களை கொண்டு எப்படி நம்ம ஊழியம் செய்வது என்று அது காட்டும். ஸோ சுவிசேஷத்தை பரப்பக்கூடிய இந்த பயிற்சியில் நம்ம கலந்து கொண்டு விழிப்புணர்ச்சியோடு இருப்போம். இப்பொழுது Okay, we'll play the video. You want to cut down the light? லைட்லாம் அடிச்சிருங்க, அப்போ தான் பார்க்க முடியும். With you, because we generally take our hands with us as we go here and there and to and fro, but you have the gospel right in the palm of your நல்லா hand. It's really கவனித்து very பாருங்கள், simple. மிகவும் What சிறப்பாக this இருக்கிறது. reminds us of, this simple part of இதை the நீங்கள் gospel is that பயன்படுத்தலாம் heaven, உங்களோட ஊழியத்தில். pointing straight up, heaven is a free gift. And so right there in the palm of your hand, there's one little reminder as you're speaking to somebody that heaven is a free gift. Well, your second finger is something that you use when you're pointing at somebody and you're trying to say, hey, buddy, you've got a problem. And so we know from this second finger that man is a sinner. Now, my mom always said, don't point at people like that, because there's always 3 more fingers that are pointing back at you. And that's the truth. The truth is we're all sinners. And so our first finger is that heaven's a free gift. Our second finger reminds us that man's a sinner. The third finger, and that's our greatest finger, it's the biggest finger that you have on our hand. Well, that reminds us of the greatest being in all of the universe, and we know that to be God. So our third finger would remind us of God. And then the fourth finger, this is the finger that many people can wear jewelry on. I can't wear jewelry, but many people do. And you'd put on a ring, and that ring would say that you're married. Well, we know from the scriptures there's this beautiful image of Jesus being the groom and the church being the bride. And so this fourth finger will remind us of Jesus. So it's very easy for us to remember. And then finally, your fifth finger, that's the smallest finger on your hand. That's going to remind us of that parable in Scripture of that little seed, the mustard seed, the smallest thing. And it reminds us of this thing called faith. So right there on your hand, heaven, man, sin, God, Jesus, faith, that's the gospel. Let me just show you very quickly how it works. The Bible says that heaven's a free gift, and it has to be a gift. We cannot earn it because man's a sinner. We have all fallen short of the standard that God has for us. The Bible then tells us about God, that He loves us very much. But that same Bible that tells us of His love also tells us of His justice. He cannot stand sin. And He solved that problem in the person of Jesus Christ. Now, what did Jesus do? He came and He died on a cross to pay the penalty for our sins and to purchase a place in heaven for us. And how do you receive that gift? Well, you receive it by faith. And faith is simply putting your trust wholly and only in Jesus Christ, and then you have eternal life. So right there in your hand is the gospel. You carry it with you everywhere you go. And this is actually something that has been around in the ministry for a lot of years, but it's been a tool, an aid for someone to be able to remember the gospel. Is it? So I will ask Elder Lenny to print this and then distribute to you. எனவே நான் மூப்பர் லெனிக்கிட்ட இதை கொடுத்து அவர் பிரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லுவேன். Let's have a closing prayer. நம்ம ஜெபிக்கலாம். Our Heavenly Father, பரலோகத்தின் ராஜாவே, thank you for giving us eternal life. எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. Lord, there are many of our loved ones and friends who are still outside your kingdom. ஆண்டவரே, ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறார்கள் கர்த்தாவே, நிறைய பேர் ஆண்டு வைத்துக்காம. We pray for their salvation. அவங்களோட ரட்சிப்புக்காக வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். And may you give us the boldness and courage to share our faith and the gospel with them. எங்களுக்கு இருக்கிறதான விசுவாசத்தை அவர்கள் மத்தியில் பேசும்போது எங்களுக்கு தேவையான அந்த தைரியத்தையும் மன உறுதியும் தாருங்கள் கர்த்தாவே. Grant us open doors to share with others as well. மற்றவங்ககிட்ட வந்து நாங்கள் பேசும்போது அது ஒரு திறந்த கதவாக இருக்க வேண்டும் ஐயா. We want to obey your great commission to go and make disciples. நீங்கள் கொடுத்ததான அந்த பெரிய மகத்துவமான கடமையை எங்களுக்கு கொண்டு கர்த்தாவே, நீங்கள் எல்லாரும் வெளியே போய் சீஷராக்குங்கள் என்று சொன்னீர்கள் கர்த்தாவே. In Christ's name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Amen. ஆமென்.